ராமேஸ்வரம் தீவை இந்திய நிலப்பரப்புடன் இணைப்பதற்கு 1914ஆம் ஆண்டு ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட பாம்பன் ரயில் பாலம் முக்கிய பங்காற்றி வந்தது. இந்நிலையில் பாம்பன் ரயில் பாலம் நூற்றாண்டை கடந்து உறுதித்தன்மை இழந்ததால் அதற்கு மாற்றாக புதிதாக தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட நீடித்த மற்றும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் பாலத்தின் வழியாக பெரிய கப்பல்கள் எளிதாக செல்லும் வகையிலும் குறைந்தபட்ச பராமரிப்புடன் 100 வருடங்களுக்கு மேல் ஆயுளை உறுதி செய்யும் வகையிலும் முக்கிய அம்சங்களுடன் புதிய பாலம் கட்ட மத்திய அரசு தீர்மானித்தது. ரூபாய் 550 கோடி மதிப்பீட்டில் ரயில் பாலம் கட்டுமான பணி கடந்த 2019ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளது. 2078 மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் 99 தூண்களையும் பழைய ரயில் பாலத்தை விட 3 மீட்டர் உயரமாகவும் 2 வழித்தட போக்குவரத்திற்கு ஏற்ற வகையில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. பாலத்தை கப்பல்கள் எளிதாக கடந்து செல்ல 72.5 மீட்டர் நீளம் கொண்ட முழுமையாக தானியங்கி எலக்ட்ரோ மெக்கானிக்கல் வசதியுடன் கூடியதாக இந்த செங்குத்து தூக்கு பாலம் அமைந்துள்ளது. இந்த கட்டமைப்பு இந்தியாவில் முதல் செங்குத்தான கடலில் அமைந்துள்ள தூக்கு பாலமாகும். பாலத்தின் தூண்களை பாதுகாக்க உலக தரத்தில் உள்ள பிரத்யேகமான பூச்சு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கடந்த நவம்பர் 13-14 அன்று ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி ஆய்வு செய்து தெரிவித்த குறைகள் அனைத்தும் சரி செய்து சுற்றுலா பயணிகளின் போக்குவரத்தை எளிதாக்குதல், கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் என்றால் மிகையல்ல. டிடி தமிழ் செய்திகளுக்காக பாம்பன் புதிய தூக்கு பாலத்திலிருந்து கார்த்திகேயன்.